கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே லெந்து காலத்திலே 40 நாள் சிலுவை தியானம், கிறிஸ்துனுடைய பாடுகள், அதிகால வேளையிலே ஒரு செய்தி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். கொலோசையர் 1 அதிகாரம் 20 வசனத்திலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நிறைய குடும்பத்துல என்ன இல்லை, சமாதானம் இல்லை. டைவர்ஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன? கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, உடனே டைவர்ஸ்க்கு போயிடுவாங்க. 27 வருஷம் கழிச்சு கணவர் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா வேற தொடர்பு, கள்ள உறவு. இந்த கடைசி காலத்திலே ஒரு குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும் போல இருக்கு. காசு பணம்லாம் ஒண்ணுமே இல்லை, லட்ச லட்சமா கோடி கணக்குல இருக்கு. ஆனா வீட்டுல பார்த்தா கணவன் மனைவி சேர்ந்து இல்லை. நைட்டு தண்ணி அடிக்கிறாங்க, என்ன சொல்லி கேட்டா நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை, கோடி கணக்குல கடன் பிரச்சனை. ஒரு மனுஷன் தண்ணி அடிச்சுட்டு இஷ்டம் போல வாழ்றாங்க. எப்படியாவது சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்காங்க. உலகத்துக்குள்ள எங்கெல்லாமோ போய் பார்க்கறாங்க. அது தேவையில்லாத காரியமா இருக்கலாம். எத்தனையோ இடத்துல போய் பேசி பழகிலாம் பார்க்கறாங்க. லாஸ்ட் பார்த்தா நீ ஏமாத்திட்டான், நஷ்டமாயிட்டு, நான் வாழ்க்கையில ஏமாந்துட்டேன், ஐயோ என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி புலம்புற குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானத்தை தருகிறார். அந்த சமாதானம் உலகத்துல கிடைக்காது, அது தேவன் தருகிற சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அவர் நமக்காக ஜீவ பலியானார், உலக இரட்சகரா வெளிப்பட்டார், மாம்சத்திலே மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்ததற்கு வெளிப்பட்டார். இந்த கால வேளையிலே சில குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இந்த 40 நாளா உபவாசம் இருக்கிறேன், என் குடும்பம் சமாதானமா இல்லையே, என் பிள்ளையுடைய வாழ்க்கை சமாதானமா இல்லையே, என் பையனுடைய வாழ்க்கை சமாதானமா இல்லையே, என் பையனுக்கு கல்யாணம் முடியலையே, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியலையே, என் பையன் இஷ்டம் போல அலையிறானே, என் கணவர் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல உபவாசம் இருக்கிறீங்க. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது சமாதானம், நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது சமாதானம். அவர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா போதும், நம்ம இருதயத்துக்குள்ள வந்தாச்சுன்னா போதும், வாழ்க்கை மாறிடும், குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடும். எனக்கு சில ஜெபகரி வரும்போது சொல்லுவாங்க, எங்க வீட்டுல நிம்மதி இல்லை பிரதர், நாங்க என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறோம், நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. சில ஜெபகரிப்பு வரும்போது நைட்டு தூக்கமே இல்லை, தூக்க மாத்திரை போடுறோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க,
அந்த வாழ்க்கையில என்ன காணும் அப்படின்னா நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சியை காணும். மற்றதெல்லாம் இருக்கு. கார் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, பேரம்பேச்சு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நிம்மதியை மட்டும் காணும். ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, முதல்ல கையில பைபிள் எடுக்கணும். உங்களுக்கு சின்ன சாட்சி மாதிரி சொல்றேன். நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்ட ஒரு நபர், ₹1/2 கோடி அழிச்ச ஒரு நபர், அதே நேரத்துல மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்த ஒரு நபர். எனக்கு பிரச்சனை எப்படி இருக்கு அப்படின்னா நிந்தைகள், அவமானம். அந்த நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது சமாதானம் இருக்காது. ஏன்னா 1/2 கோடி கடன் அப்படின்னா அதுல நிம்மதியெல்லாம் பார்க்க முடியாது, சமாதானம்லாம் பார்க்க முடியாது. ஆனா நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சா எனக்கு நிம்மதியும் இருந்துச்சு, சமாதானமும் இருந்துச்சு. என்னையே மற்றவங்க பார்க்கும்போது புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா நான் கண்ணீரோடு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் கண்ணீரோடு பைபிள் வாசிக்கும் போது உலகம் கொடுக்காத சமாதானம் கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா உலகத்துக்குள்ள போய் பார்க்கும்போது அவங்க நமக்கு ஒரு ஆறுதலா பேசுவாங்க, நமக்கு சமாதானம் வர்ற மாதிரி பேசுவாங்க, ஆனா சமாதானம் இருக்காது. இப்ப இந்த கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, சமாதானம் இல்லையே பிரதர் எங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி புலம்புற சில குடும்பங்கள் இணைந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இன்னைக்கு செய்தி இருக்கு. ஐயா, என் வாழ்க்கையில எனக்கு சமாதானமே இல்லையா, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலை பார்க்கேன், நான் நல்ல பொசிஷன்ல இருக்கேன், ஆனா வீட்டுல கடன் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு சமாதானம் இல்லை, தற்கொலை எண்ணங்கள் வருது, மரண பயம் வருது, எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, ஏன்டா வாழ்றோம் அப்படி இருக்கு. இப்படிப்பட்ட சில குடும்பங்கள் இந்த கால வேளையில இணைந்திருக்கிறீங்க. சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். சமாதானத்தை உண்டாக்கினார். ஒரு வீட்டுக்குள்ள சத்துரு வரும்போது, பிசாசு வரும்போது அவன் எதை திருடுறான்? சமாதானத்தை திருடிடுறான். கணவன் மனைவிக்குள்ள உள்ள உறவு குறைஞ்சிருது, ஐக்கியம் குறைஞ்சிருது, பேசக்கூடிய காரியங்கள் குறைஞ்சிருது, கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை. ஒரு புருஷன் பொண்டாட்டி, ஒரு வீடு, ஒரு குடும்பம் அப்படின்னா அதுல சந்தோஷம் இருக்கணும், ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கணும். அழகா குடும்பத்துல ஒரு 4 பேர், 5 பேர், 6 பேர், பேரம்பேத்தி எல்லாரும் பார்த்திருப்பாங்க, இருப்பாங்க. ஆனா சமாதானம் மட்டும் இல்லை. என்னன்னு கேட்டா 75 வயசு பாட்டிகிட்ட போய் பேசினா கூட, என் பையன் தண்ணி அடிக்கிறான் பிரதர், 3 நாள்ல தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்குறான் பிரதர், தொழிலுக்கு வர மாட்டேங்கான், எந்திரிக்க மாட்டேங்கான், என் மருமக கண்ணீர் வடிக்கிறா அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டி பார்த்தா 75 வருஷமும் சர்ச்சைக்கு போற பாட்டி தான். இது ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட சில குடும்பத்திலையும் பேசியிருக்கேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கணவர் ரட்சிக்கப்படணும், குடும்பத்திலே பையங்க பிள்ளைகள் எல்லாருமே ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சத்துருடைய போராட்டம். அந்த சத்துருவை சிலுவையில ஜெயித்தார் என்று எழுதப்பட்டு, பிசாசுடைய தலையை நசுக்கினார் என்று எழுதப்பட்டு, உலக ரட்சகரா வெளிப்பட்டு நம்ம எல்லாருக்காக பாடுபட்டு நம்மை போல சோதிக்கப்பட்டார், நமக்கு உதவி செய்ய வல்லவர் என்று எபிரேயர் 2:18 எழுதப்பட்டு, அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். இன்னைக்கு காலவேளையிலே சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் அப்படின்னா அந்த வாசல் திறக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். ஐயா, என் இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை. இந்த 2 வசனம் முக்கியமான வசனம், அதுல முதல்ல 2 லைன் மனப்பாடமா படிங்க. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா சமாதானம் வேணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை, அது மட்டும்தான் காரணம்.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 21 அதுல அழகா எழுதப்பட்டு, அதனை காலையில் செய்தி, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை. அதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா, அந்நியர், 2வது துர்க்கிரியை, 3வது மனதிலே சத்துரு. இப்ப இந்த 3 பாயிண்ட மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில துர்க்கிரியைகள் இருக்குமானால் சமாதானம் இருக்காது. துர்க்கிரியை அப்படின்னா துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. அந்த துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில இருந்து வெளியில வரணும், நம்மளை மீட்டெடுக்கணும் தான் இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்திருக்கிறார். மனதிலே சத்துரு அப்படின்னா இருதயத்துக்குள்ளே, அதாவது மனசுலே சத்துரு இருப்பான், பிசாசு இருப்பான். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள சத்துரு இருக்கும்போது அவங்களுக்கு உலகத்தை பார்த்தா வேற ஏதோ பார்த்த மாதிரி இருக்கும், மனுஷனை பார்த்தா வேற ஏதோ பார்த்த மாதிரி இருக்கும். சண்டை போடலாமா, கோவப்படலாமா, கெட்ட வார்த்தை பேசலாமா? ஏன்னா இருதயத்துக்குள்ள சத்துரு உள்ள இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள நிம்மதியே இருக்காது. அதே போல அந்நியர் என்று எழுதப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து ஜீவன் தந்திருக்கிறார். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலினால் கெட்ட செயல்களினால். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கெட்ட செய்கை இருந்துச்சுன்னா எப்படி? நம்ம அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. அதுதான் எப்போதுமே என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுவேன். நான் விக்கிரகத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் மனுஷன் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா காலையில் சர்ச்சுக்குள்ளதான் இருப்பேன். ஆனா மற்ற நாள் ஃபுல்லா மனுஷன் பின்னாடி போய் பணம் கொடுத்துட்டு இருந்திருக்கேன். கடையில எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன், கத்தால தொங்கிட்டு இருப்பேன், செத்த போட்டோ வச்சிருப்பேன். இஷ்டம் போல விக்கிரகத்துக்கும் மாந்திரியத்துக்கும் நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, இதுக்கெல்லாம் பின்னாடி போயிருக்கேன். ஜாதகம் பார்க்கறது, இதெல்லாம் என்னோட வாழ்க்கையிலே நான் சாபத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருந்தேனே தவிர நான் ஆசீர்வாதத்துக்குள்ள வரல. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது, துர்க்கிரியைகளினால், கெட்ட செயல்களினால். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கெட்ட செயல்கள் இருந்துச்சுன்னா என்ன பிரதர் ஆகும் அப்படின்னா, மனதிலே சத்துரு. இப்ப இந்த சத்துரு எங்க வந்துட்டான்? மனசுல வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே ஒரு இருளா இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா அவன் இருதயம் முதல்ல இருளதான் இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிச்சான் அப்படின்னா வேத வசனம் வெளிச்சம், அந்த சத்தியம் அது நம்ம இருதயத்துக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமாகுது. இது என் வாழ்க்கையில் நான் கண்ட காரியங்கள், நான் அனுபவிச்ச காரியங்கள். எப்பமெல்லாம் உடைஞ்சு போய் இருக்கிறனோ, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்குள்ளே, என் இருதயத்தோடு எனக்குள்ள இடைபடும் போது நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நான் தாழ்த்தும் போதுதான் எனக்கு சமாதானம் கிடைச்சது. இதையே உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே துர்ச்செயல்கள், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எத்தனை காரியம் இருக்கு. உபவாச நாட்களிலே 40 நாள் சிலுவை தியானம். இந்த சிலுவை தியானத்திலே மனமாற்றம் இருக்கா? ஒரு அரை மணி நேரம் காலையில் செய்தி கேட்டுட்டு மறுபடியும் செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் நாடகம் பார்க்க, படம் பார்க்க, அப்படி இஷ்டம் போல ஃப்ரெண்டு அப்படி பழக போயிடுவாங்க. அவங்க இதயத்துக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. இஷ்டம் போல வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது என்ன போட்டிருக்கு பைபிள்ல? துர்ச்செயல்கள், துர்க்கிரியைகளினால், கெட்ட செயல்களினால். இது ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து வெளியில வரணும். கெட்ட செயல்கள் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே மனம் திரும்பணும். மனம் திரும்பி இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் தான் இருதயத்துக்குள்ள சமாதானம் கிடைக்கும்.
இன்னைக்கு ஏன் நிறைய வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா, பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கான். எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னா வேற வழியில போயிருதாமுல்ல, தப்பான வழியில போயிருதாமுல்ல. அவனுக்கு நிம்மதி இருக்காது, அவனுக்கு நிம்மதி இருக்காது. நைட் ஆனா தண்ணி அடிப்பான், இஷ்டம் போல ஃப்ரெண்டுகிட்ட பழகிட்டு இருப்பான், இஷ்டம் போல ஏகப்பட்ட காரியம் இருக்கு. இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்கு. கொள்ளையடிக்கிறது, களை வாங்குறது, ஏமாத்துறது, அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிக்கிறது எல்லாமே உள்ள லிஸ்ட்ல வந்துடும். இது எல்லாமே துர்ச்செயல்கள், கெட்ட செயல்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எப்படியாவது நான் பெரியவனாயிரணும், இது ஒண்ணு மட்டும்தான் டார்கெட்டா இருக்கும். இப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்து மீட்டெடுக்க ஜீவனை தந்திருக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். நமக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா பாவம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுவிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் நடுவுல பாவம். இந்த பாவம் இருக்கிற வரையும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காது. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் கூட என்னெல்லாம் ஆவியான கற்றுக் கொடுத்தாரோ அந்த காரியங்களை பேசி கொண்டிருக்கேன். ஒரு கதை கிடையாது, இது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். இந்த 2026 ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே நிறைய பாவம் இருக்கு பிரதர் அப்படின்னா, இருதயத்துக்குள்ள ஃபுல்லா விஷம் இருக்கு அப்படின்னா, கெட்ட செயல்கள் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஐயா எனக்கு சமாதானம் வேணும், நான் என்ன செய்யணும்? அந்த கெட்ட செயல்கள், அந்த கெட்ட துர்க்கிரியைகள் மனதில் சத்துருக்களா இருக்கையில் அந்த காரியத்தை கொண்டு போய் நேரா முழங்கால் போட்டு, இல்லை இருக்கிற இடத்துல நான் இப்படிதான்ப்பா வாழ்ந்தேன், என் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியம் இருக்கு, தவறான பழக்க வழக்கம் இருக்கு, நான் உங்களை விட்டு தூரமா தான் வாழ்றேன், என் பாவத்தை மன்னிப்பீங்களா? இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அதான் அந்நியர் சொல்லி போட்டு, அந்நியராயும் துர்க்கிரியலினால் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களை. அந்த வசனம்லாம் நமக்கு ஒவ்வொரு லைன் ரொம்ப முக்கியம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் அப்படின்னா, இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தான்ப்பா சமாதானம் இல்லை. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் பேசாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா வெளிப்பட்டார், மனுஷ குமாரனா வெளிப்பட்டார், மாம்சத்துல வெளிப்பட்டார், நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார். எனக்கு தெரியாது. என்னைக்கு கையில பைபிள் வாசித்து இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேனோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த சமாதானம், தேவ சமாதானம். நான் என்னைக்கு மனம் திரும்பி வாழ அர்ப்பணித்தனோ, என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் துர்க்கிரியைகள் இருக்கோ, கெட்ட செயல்கள் இருக்கோ, எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சு. என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னோட அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய மீறுதலை மன்னிங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போன காரியத்தை மன்னிங்க, இனிமேல் நான் உமக்காக ஜீவிக்கிறேன், உமக்காக வாழணும். அப்படிதான் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, சில குடும்பத்துல எப்படி ஜெபிக்கணும் தெரியல பதர். நீ சொன்னது போல இவ்வளவு காரியங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. நாங்க ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நாங்க நடந்துக்கிடுறோம். மனதிலே சத்துருன்னு சொல்லி போட்டிருக்கு. நாங்க ஏதோ ஒரு காரியத்திலே சத்துருவுக்கு எங்க மனசுல நாங்க இடம் கொடுத்துருந்தோம், பிசாசுக்கு எங்க மனசுல நாங்க இடம் கொடுத்துருந்தோம். எங்க வாழ்க்கையில பிசாசு போராட்டம் அதிகமா இருக்கு, பிரச்சனை தான் அதிகமா இருக்கு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, இந்த நாளில் அந்த கிரியைகள் அழிக்கப்படுகிறது. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் நம்ம எல்லாரையும், என்னையும் உங்களையும் பரிசுத்தராகவும் நம்மளை எப்படி மாத்துறாரு?
அந்த வேடை நல்லா யோசித்து பாருங்க. பரிசுத்தராகவும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நம்மளை பரிசுத்த ஜாதியா மாத்துறாரு, பரிசுத்தவானா மாத்துறாரு, குற்றமற்றவர்களா மாத்துறாரு. நம்மளுடைய எல்லா பாவம், எல்லா துர்க்கிரியை, எல்லா காரியம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல என்னெல்லாம் வாழ்ந்தோம், நம்மளுடைய எல்லா பாவத்தையும் தாமே சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். கிருபாதார பலியாக, உலக ரட்சகராக, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வது கிருபாதார பலியாக வெளிப்பட்டார். கண்டிக்கப்படாதவர்களாயும், நம்மளுக்கு அப்படி ஒரு கிஃப்ட், தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மரண சரீரத்தின் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கினார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியத்தையும் அவரு சிலுவையில சுமந்து தீர்த்தார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய சொந்த இரத்தத்தினால கழிவை நீ சுத்திகரித்து நீதிமானா பரிசுத்தவானாக குற்றமற்றவனாக மாற்றி தேவனுக்கு முன்பாக நிறுத்தினார், ஒப்புரவாக்கினார். இந்த பாக்கியம் தான் நமக்கு வேணும். நம்ம தேவனோடு பேசுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஜெபம்னு என்ன தெரியுமா? நான் எங்க அப்பாட்ட பேசுறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயத்திலே தந்திருக்கிறார். நான் என்னன்னே செய்யணும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிச்சு, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ்க்கை. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்துச்சு. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், அதுக்கப்புறம் வாசிக்க, பரிசுத்தராகவும், முதல்ல என்ன? பரிசுத்தராகவும், இரண்டாவது குற்றமற்றவர்களாகவும், மூணாவது கண்டிக்கப்படாதவர்களாயும். இந்த கண்டிக்கப்படாதவர்களையும், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும். நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிதானே வாழ்ந்த அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். அதான் போட்டிருக்கு, கண்டிக்கப்படாதவர்களாயும். நம்ம எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறார். நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாம என்னெல்லாம் நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும். ஒரு கொலைகாரனா இருப்பான், இல்ல பல பாவத்திலே, விபச்சாரத்திலேயோ வேசித்தனத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கி அழிஞ்சிட்டு இருப்பான். நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டதானே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த காரியம் அழுத்திக்கிட்டே இருக்கும். இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னி, நான் உண்மை விட்டு தூரமா போயிட்டேன். என் இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை யோசித்துட்டு, ஐயோ நான் செத்துட்டு இருக்கிறப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த நிறைய குடும்பத்துல அந்த மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்துல அவங்களே குத்திக்கிட்டே இருப்பாங்க. குற்ற மனசாட்சி. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வரும்போதுதான் சமாதானம். அதான் நான் முதல்ல சொன்னேன், என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் சமாதானம். சும்மாலாம் சமாதானம் வந்துடாது. நம்ம வீட்டுல பரலோகத்துல தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும். உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும். அப்படி வாழ்ந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். நான் சொல்றது இத்தனை குடும்பத்துக்கு புரியுது. ஒருவேளை அண்ணே புரியல அப்படின்னா என் நம்பருக்கு கூப்பிடுங்க, 9363064181. உங்க இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் சமாதானம். ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்க, உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும்
சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. எந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்கப்பா. உங்களுடைய ஜீவனுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரமாக கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்த சாயலாக இணைக்கப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. உம்முடைய நல்லாவியை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்களோ அவங்க இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும். அவங்க இதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். மனதிலே சத்துருக்களாயும் எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னித்து, எந்தெந்த துர்ச்செயல்கள் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளையா எங்களை மாற்றி ஆசுவீங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். பரிசுத்தங்களால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க, கனிகளால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ கடன் பிரச்சனை நீக்கி, உபத்திரத்தை மாற்றி, குடும்பத்துக்குள்ள சமாதானம் தந்து, அவங்களுடைய கையின் கிரியை ஆசுறீங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசுறீங்க. அவங்களுடைய ஜீவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை அவங்க இதயத்துக்குள்ள வசம் பண்ணணும். எல்லாரையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தி அறிங்க. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டாங்களோ ஒருவரை விடாதீங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும். உங்களோட வாழ்க்கையை சுத்திகரிக்கப்படட்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு உள்ள பிள்ளைகளா இருக்கணும். தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் இதெல்லாம் இருக்கும். உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஆட்டுக்குட்டியா ஜீவபஸ்ல அப்பா இந்த செய்தி கேட்ட எல்லாரையும் மன்னித்து தலைமுறை சாபத்தையெல்லாம் நீக்கி இந்த பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியா ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. கிருபையினால் நிரப்புங்க. பிள்ளைகள் மேல மனம் இறங்குங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அறிக்கை பண்றாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கணும். தேவகுமாரனா எங்களுக்காக வெளிப்பட்டீங்க, மனுஷகுமாரனா வெளிப்பட்டீங்க, மாம்சத்துல வெளிப்பட்டீங்க. உம்மை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளியில புறப்படுறாங்க, வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லாருக்கும் சமாதானம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாகட்டும். முன்னும் பின்னுமா தேவ தூதனை பாட்டுங்க. உங்க பிள்ளைகளோடு நீங்க புறப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுடைய பதவியில் அர்ப்பணிக்கணும். எக்ஸாம் எழுதும் போது பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. விசேஷ ஞானத்தை தாங்க. கற்பதுணியா ஜெபிக்கிறாங்க. தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி கற்பதுணியை ஆசீர்வதித்தாங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், மனதிரும்பணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் எடுக்காம இருக்காங்களோ ஆலயத்துல நாட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்காக வாழ, கையில பைபிள் எடுத்து வாசிக்க, வேதத்தின்படி நடக்க, பிரியமாவிட இப்படி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளை அப்ப மினிசம் மூலியமாக இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. எங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள், குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதி. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில், ஐசியூவில் எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. சில குடும்பத்துல வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல பல உபத்திரத்தின் மத்தியில இருக்காங்க. சில இடத்துல போர், சில இடத்துல குண்டு போட இடத்துல இருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் கிருபையாக மனமிறங்க. எல்லா தேசத்துக்குள்ளயுமே சமாதானத்தை தாங்க. இந்த கடைசி காலத்துல யுத்தங்கள் நடக்கும் சொல்லி போட்டுக்குப்பா. செய்தியை கேட்பின்னு சொல்லி போட்டுக்குப்பா. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா. கர்த்தருடைய வருகை அப்பா, அந்த வருகையில நாங்கள் எல்லாரும் காணப்படும். எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. வீடு கட்டணும், சொந்தமா வண்டி வாங்கணும், சொந்தமா கார் வாங்கணும், சொந்தமா இடம் வாங்கணும், சொந்தமா பிசினஸ் பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வீடு கட்டுறது தடையா இருக்கோ தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலன்களை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரத்யட்சமா ஆசீர்வதிங்க.
உங்கள் நாம மகிமைப்படட்டும். உடைய ஜீவனங்களை தாழ்த்தி விடும். துதிகான மகிமெல்லாம் உமருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதற்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.